என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டே நம்பர் 69. 68 வரை பார்க்காதவங்க பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஒரு 100 வீடியோஸ்க்குள்ளே நான் எல்லா டாப்பிக்கையுமே உங்களுக்கு அந்த கான்செப்ட் வைஸ் முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 68 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூஸாக 100 வீடியோவில் உங்களுக்கு டாபிக்ஸ் எல்லாம் முடிய போகுது. சரிங்களா? ஸோ எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேசிக்காக ஒரு மோட்டிவேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கான மோட்டிவேஷன், எந்த ஒரு செயலையும் நம்ம தொடங்கும் போது நம்ம மனநிலை என்னவோ அதுதான் அந்த செயலுடைய முடிவில் வெற்றியை நமக்கு தரப்போதா இல்லை தோல்வியை தரப்போதா அப்படிங்கிற விஷயமே இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் அந்த மோட்டிவேஷன். Do it with your passion or aim or your need, whatever it, எது வேணா இருக்கலாம். பட் do not with other opinion. எந்த செயலை தொடங்கும் போதுமே உங்களுடைய தேவை, உங்களுடைய ஆசை, உங்களோட ஆர்வம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. அட் தி எண்ட் கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆகலைன்னா கூட ஏதோ ஒரு விஷயத்த கற்றுப்போம். அதை விட்டுட்டு அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்தவங்க ஒப்பீனியனுக்காக நம்ம எதை தொடங்கினாலும் நம்ம அந்த செயலை முழு ஈடுபாடோட பண்ண மாட்டோம். அதனால அட் தி எண்ட் அந்த செயல் பார்த்தீங்கன்னா தோல்வியில் தான் முடியும். ஸோ இதுதான் ஃபேக்ட். அதனால் இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கணும். நான் இந்த படித்தேன்னா இந்த டைமில் இந்த வேலைக்கு போவேன், இந்த வேலைக்கு போனால் இப்படி இருப்பேன் அப்படின்ற படிக்கிறத முதல்ல லவ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த வேலைக்கு போகிறீங்களோ அந்த ஜாப்பை லவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அட் தி எண்டு சக்ஸஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே வீட்டில் சொன்னாங்க நான் அதுக்காக படிக்கிறேன், இல்லை என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அதனால் படிக்கிறேன், யாரோ ஒருத்தர் பாஸ் பண்ணிட்டான் சாப்பா அது மாதிரி நம்மளும் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் இப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுடைய ஆசை பெருசாக இருக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஆசையை சின்னதாக ஆசைப்படுங்கலாம் சொல்லலை. நீங்கள் அட் தி எண்டு உங்களை சுற்றி இருக்கவங்க யாருமே ஆசைப்படாத பெரிய விஷயத்தை கூட ஆசைப்படுங்க, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். பட் அந்த விஷயத்துக்காக நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஒர்க்குமே முழு ஆர்வத்தோடு இருக்கணும். இப்போ எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா டெய்லி காலையில் ஷார்ப்பாக எழுந்து உட்காந்து படிக்கணும். செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க உங்களை எழுப்பி விட்டு தான் நீங்கள் எழுந்து உட்காந்து படிப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்படுற விஷயத்துக்கு நீங்கள் ஒருத்தே கிடையாது. எப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்பட ஆரம்பிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம திறமையை வளர்த்துக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஒன் செல்ஃப் டிசிப்ளின். நான் இப்போ படித்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா 4 மணிக்கு அலாரமே வைக்காமல் எந்திரிக்கணும். அவன் தான் படித்து பாஸ் பண்ணுவானே தவிர நம்மளை 4 பேர் எழுப்பி விட்டு அதுக்கப்புறம் நீ எந்திரிச்சு படித்து இதெல்லாம் நடக்காத காரியம். ஸோ எப்போவுமே செல்ஃப் டிசிப்ளினை வளர்த்துக்கோங்க. முழு ஆர்வத்தோட ஒரு செயலில் ஈடுபடுங்க. அட் தி எண்டு சக்ஸஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு நாளில் கிடைக்குதா, 2 நாளில் கிடைக்குதா, இல்லை ஒரு அட்டம்ப்டில் கிடைக்குதா, 2 அட்டம்ப்டில் கிடைக்குதா, பிரச்சனையே கிடையாது. உங்கள் ஆசை, உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய தேவை எல்லாம் ஒன்றா சேரும்போது ஒரு நாள் வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கும். அந்த நாள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சதோட பெருசாக சந்தோஷப்படுவீங்க. அதனால் எப்போவுமே பண்ணக்கூடிய விஷயத்தை டெடிக்கேஷனாக கன்சிஸ்டண்டாக பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். சரிங்களா? விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஸோ இதில் எத்தனை வகையான கான்செப்ட் இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா டாபிக் ஒன்று தான். இதுக்கு கீழே நிறைய கான்செப்டில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஏஜஸ்னு ஒரு டாபிக் பார்ப்போம். அதுவுமே இதுக்குள்ளே தான் வரப்போகுது. நம்ம அந்த விகிதம், விகிதாச்சாரம் அண்ட் ஏஜஸ் இது மட்டுமே நம்ம 69, 70, 71 3 வீடியோஸ்ல இதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இந்த விகிதம்னா என்ன? விகிதம் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சு? பேசிக் நம்ம ஆல்ரெடி படித்த விஷயத்துலேருந்தே வரலாமா? நம்ம விகித முறு எண்கள், விகித முறா எண்கள் ஞாபகம் இருக்கா? எண்ணியல் டாப்பிக்கில் படிச்சிருப்போம். விகித முறு எண்கள், ரேஷனல் நம்பர். விகித முறை எண்கள்னா ரேஷனல் நம்பர். இதுக்கு என்ன கண்டிஷன் படிச்சிருக்கீங்க யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2வது வீடியோல சொல்லியிருப்பேன். இது ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் P/Q ஃபார்மேட். இந்த எண்களை P/Q வடிவில் எழுத முடியும். இந்த இடத்துல Q வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. இது ரெண்டுமே ரேஷனல் நம்பருக்கான டெஃபினிஷன். நான் ஃபர்ஸ்ட் நம்பர் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஏன் Q ஈக்குவல் டு 0வா இருக்கணும் அதையும் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா P/Qல P அப்படிங்கிறது பகுதினா Q அப்படிங்கிறது தொகுதி. இப்போ இந்த இடத்துல 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். Q ஒரு வேளை 0 ஆச்சுன்னா கீழே இருக்க வேல்யூ 0 ஆனா இதோட ஆன்சர் cannot be determined, இன்ஃபினிட்டிவா மாறிடும். அதனால எப்பவுமே Q வேல்யூ என்ன ஆகக்கூடாது, 0வா இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் அந்த நம்பருக்கு பேர் என்னது அப்படின்னா விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ரேஷனல் நம்பர்ல இருக்க பேஸ் தான் விகிதம். சரிங்களா? ஸோ அப்போ விகிதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விகிதம் அப்படின்னா பிரிக்கக்கூடிய எண்கள். சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பிரிக்கக்கூடிய. சரிங்களா? ஈஸியா ஸ்பிளிட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ், அதுதான் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த ஒரு 20 ரூபாய் இருக்கு. 20 ரூபாயை 2 பேருக்கு பிரிச்சு தர்றோம். சரிங்களா? 2 பேருக்கு பாதி பாதி பிரிச்சோம்னா 1:1. ஒருத்தருக்கு 2 மடங்காகவும் ஒருத்தருக்கு 3 மடங்காகவும் பிரிக்க முடியும். ஒருத்தருக்கு 4 மடங்காகவும் இன்னொருத்தருக்கு 1 மடங்காகவும் பிரிக்க முடியும். இப்போ நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா? பிரிக்கக்கூடிய விதம் இப்போ பாருங்க. 20 ரூபாயை 1:1 பாதி பாதின்னு பிரிச்சா 10 ரூபாய் 10 ரூபாய்.
இது 1:1 ரேஷியோ. 2:3னா 20 ரூபாயை மொதல் 5ஆ பிரிக்கணும். 2 பங்கு இவருக்கு 3 பங்கு. அப்போ 20 மொத்தம் 5 பங்கா பிரிச்சா எவ்வளோ வரும்? ஒரு பங்கு 4 ரூபாய். அப்போ 2 நாளா எவ்வளோ? 8 ரூபாய் 12 ரூபாய். இது 2:3 ரேஷியோ. 4:1 அப்படின்னா 16 ரூபாய் 4 ரூபாய். இது 4:1 ரேஷியோ. இந்த மாதிரிலாம் ஒரு தொகையை நம்ம பிரிக்க முடிஞ்சா இதுக்கு பேர் ரேஷியோ. சரிங்களா? இது பேசிக்காக தெரியணும். ஒரு நம்பரை நம்மளால ஸ்பிளிட் பண்ண முடிஞ்சா அதுக்கு பேர் ரேஷியோ, வேற ஒன்றுமே கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய டேர்ம்ஸை அப்படியே வரிசையாக நோட் பண்ணிட்டே வாங்க. ரேஷியோவில் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேஷியோட ஃபார்மெட்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. வடிவம். ஏன்னா சில பேர் வந்து டைரக்ட் ஒன் வேர்ட்லேயே தப்பு பண்ணுறோம். இந்த ஃபார்மெட் இஸ் டைரக்ட் ஒன் வேர்ட், ஃபர்ஸ்ட் அது தெரியணும். இது டைரக்டா ஒன் வேர்டில் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ A:B, இப்போ 2 நம்பர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. A:B = 3:4 இப்படி கொஸ்டின் கொடுத்துட்டு இந்த கொஸ்டினில் ஏயின் மதிப்பு என்ன, ஏயின் மதிப்பு என்ன, பியின் மதிப்பு என்ன, தி வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் தி வேல்யூ ஆஃப் பி. ஆன்சர் என்ன சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபார்மட். ஏவோட வேல்யூ என்ன சொல்லுவோம்? 3, பியோட வேல்யூ 4. இவ்வளோதான் ஆன்சர். உங்களுக்கு இந்த மாதிரி 2 ரேஷியோ கொடுத்து ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா அப்படியே எடுத்துக்கலாம் ஆன்சர். இது ஒரு ஃபார்மெட்டு. இதை நம்ம வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ரெண்டாவது ஃபார்மெட் பாருங்க. செகண்ட் ஃபார்மெட் A/B = 3/4. இது ஃபார்மெட் தான் மாறி இருக்கு. இதோட ஆன்சரும் என்னதான்? A = 3, B = 4. சேம் ஆன்சர். ஓகே, இது நம்ம வேற எப்படி எழுதலாம் அப்படின்னு யோசிங்க. மூணாவது ஃபார்மெட் பாருங்க. இந்த 3-ஐ இப்படியே கீழே கொண்டு வந்துட்டு இந்த 4-ஐ மேலே கொண்டு போவோமா? அப்போ என்ன வரும்? A/3 B/4 மாற்றி தான் எழுதியிருக்கோம். இதோட ஆன்சரும் என்னதான்? இதே A = 3, B = 4. இதை தான் நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் ஒரு கொஸ்டினில் வந்து A/B = 3:4 பார்த்த உடனே சரி Aக்கு 3 Bக்கு 4 போட்டுடலாம். வேற ஒரு கொஸ்டின் இதே கொஸ்டினை இப்படி கொடுத்து கேட்டாங்கன்னு வைங்களேன், சில பேருக்கு தெரியாது. ஸோ அப்போ அதெல்லாம் முதல் கற்றுக்கணும். இப்படி என்ன ஃபார்மெட் கொடுத்தாலும் இதுதான். சரி, இதை நம்ம வேற எப்படி மாற்றி எழுதலாம்? அப்படியே யோசிங்க. இந்த 4-ஐ இங்கே பெருக்கி இந்த 3 அங்கே பெருக்கினா என்ன வரும்? 4A = 3B. அவ்வளோதான். ஸோ இந்த இடத்த கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்ஸ். இந்த மாதிரி ஒரு 4 ஃபார்மெட்டில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்மெட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்சர் எடுக்க தெரியணும். சரிங்களா? ஃபார்மெட்ஸ் மாறலாம், பட் வேல்யூ மாறாது. இப்போ இதில் நம்ம எங்கெங்க கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, A = 3, B = 4 இதை நம்ம டேரெக்டாக எடுத்துடலாம். பட் இந்த இடத்துல 4A = 3B இருக்கா? அப்போ ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4. இதான் நமக்கு வந்திருக்க ஆன்சர். இது எப்போ மாறும்னா, இந்த ஒரு லெட்டரும் இந்த நம்பரும் மல்டிப்ளிகேஷன்ல இருந்தால் மட்டும் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும். அதர்வைஸ் நம்ம அப்படியே ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அப்படியே எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் இது கீழே என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 ஃபார்மெட்டை முதல் தெளிவாக எழுதி நோட் பண்ணிக்கோங்க. இது பேஸ் லெவல் டைரக்ட் கொஸ்டின். சரிங்களா? இந்த கொஸ்டின் ரொம்ப டைரக்டாக கேட்பாங்க. அப்படியே இப்போ இந்த ஃபார்மெட் கொடுத்து ABCயோட வேல்யூ என்ன, சரிங்களா, இப்படி கேட்காம இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கன்னு வைங்க. அடுத்த டைப் டைரக்ட் டைப். இது ரெண்டாவது டைப் என்னன்னா, இது கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு 3A + 4B = என்ன, இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. இது கொடுத்துருக்க டேட்டா இந்த 4ல் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி A/3 B/4 இப்படி கொடுத்துட்டு 3A + 4B என்னன்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல A வேல்யூ நமக்கு 3 தெரியுமா? அப்போ 3 × Aக்கு பதிலாக 3 + 4 × Bக்கு பதிலாக 4. இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட ஆன்சர் 9 + 16. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25. யோசிச்சு பாருங்க, கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் எப்படி கொண்டு வர்றாங்க, கொஸ்டின் எப்படி கிரியேட் பண்றாங்க. இவ்வளவுதான் கொஸ்டின். இதை கொடுத்து நம்ம இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இதை கொஸ்டின்ல கொடுத்தாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இந்த கொஸ்டினை இப்போ ரூட்னு வச்சு கேட்க முடியுமானா கேட்கலாம். ஏன்னா நமக்கு வந்திருக்க ஆன்சர் எப்படி வந்திருக்கு? 25. 25 நம்ம ரூட்ல வெளியே எடுத்தா என்ன வரும்? 5. இவ்வளவுதான் கொஸ்டின். வேணா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் A/3 = B/4 எனில் இப்படி கொடுத்துருப்பாங்க. எனில் √3A + 4B இன் மதிப்பு என்ன? ஆன்சர் 5. இது டைரக்ட் கொஸ்டின். 4 ஃபார்மெட்டும் தெளிவாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த ஃபார்மெட் கொடுத்தாலும் A வேல்யூ B வேல்யூ ஒன்று தான் எடுக்க தெரியணும். சரிங்களா? இதில் எங்கே கன்ஃபியூஸ் ஆகும்னா, இந்த வேல்யூ நம்ம டேரெக்டாக எடுத்துருவோம். இப்போ A/B அப்படின்னு இருக்குல்ல, இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா A டேரெக்டாக 3, B டேரெக்டாக 4ன்னு எடுத்துடலாம். A/B = 3/4 இருக்கா? இந்த ஃபார்மெட்லையுமே நீங்கள் டேரக்ட் வேல்யூ அப்படியே எடுத்துடலாம். பட் இங்கே இந்த இடத்துல இருக்கு பாருங்க, 4th ஒன். ஸோ இதில் தான் வந்து மேஜராக எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய இடம். ஏன் அப்படின்னா, நம்பரும் லெட்டரும் பக்கத்துலேயே இருக்கும். ஆனால் நம்பருக்கு பக்கத்தில் இருக்க லெட்டர் ஆன்சராக இருக்காது. ஏவுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆன்சர், பிக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆன்சர். சரிங்களா? இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது மெத்தட், டூப்ளிகேட் ரேஷியோ.
டூப்ளிகேட் ரேஷியோ, சப் டூப்ளிகேட் ரேஷியோ. ஸோ பேசிக் முடிச்சுட்டு தான் கொஸ்டின்குள்ளேயே போகும். சப் டூப்ளிகேட் ரேஷியோ. ஸோ டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா இருபடி விகிதம். இப்போ சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா இருபடி மூல விகிதம். ஓகே, ஸோ இதில் அப்படியே கண்டினியூஸாக ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. வாட் இஸ் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா முப்படி விகிதம். ஸோ அப்படியே நோட் பண்ணிக்கோங்க ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ஸோ இதோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா முப்படி விகிதம். இது முப்படி மூல விகிதம். சரிங்களா? இது நாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று லிங்க் இருக்கும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் திங் டூப்ளிகேட் ரேஷியோனா என்ன, இருபடி விகிதம்னா என்ன. இப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டின் வந்து பாருங்க, A:B அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா இதோட இருபடி விகிதம் டூப்ளிகேட் ரேஷியோ கேட்டாங்கன்னா A²:B². இது டூப்ளிகேட் ரேஷியோ. அப்போ ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா A3:B3. இவ்வளோதான். ஒரு வேல்யூவை எப்படி மாற்றணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அதே கொஸ்டின் A:B கொடுக்குறாங்க, இருபடி மூல விகிதம்னா √A:√B. முப்படி மூல விகிதம்னா �³ ஓகே, கொஸ்டின் புரிஞ்சதா? இப்போ நாலுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அப்படியே இதிலேயே பார்த்துருவோம். சரிங்களா? நாலுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ A:B வந்து நான் 5:4 அப்படின்னு எழுதுறேன். இப்போ இதோட இருபடி விகிதம் என்ன இருக்கும்? 5² 25, 4² 16. அவ்வளோதான் ஆன்சர். நான் 5:4 இருபடி விகிதம் 25:16. இருபடி மூல விகிதம் இப்போ எக்ஸாம்பிள் 9:4. இருபடி மூல விகிதம் என்ன வரும்? √9 3, √4 2, 3:2 ஆன்சர். ஸோ அது மாதிரி முப்படி விகிதம் 3:4. இதுக்கு முப்படி விகிதம் கேட்குறாங்க. ஆன்சர் 3³ 3³ எவ்வளோ? 27, 4³ 64. ஓகேவா? தென் முப்படி மூல விகிதம் 27:8 இந்த மாதிரி கேட்குறாங்க. முப்படி மூலம்னா 3 நம்பருக்கு ஒரு நம்பர். 27 அப்படிங்கிறது 3³ அதாவது �³ √27 அப்போ ஆன்சர் இஸ் 3:2. இந்த நாலுக்குமான டிஃபரன்ஸ் மாதிரி நல்லா புரியுதா? இதை வந்து ஸ்ட்ராங்காக மைண்டில் ஸ்டோர் பண்ணணும். டூப்ளிகேட் ரேஷியோனா என்ன, சப் டூப்ளிகேட் ரேஷியோ, தென் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ, சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. டூப்ளிகேட் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். சப் டூப்ளிகேட்னா அப்படியே ரிவர்ஸ், ஸ்கொயரில் கொடுத்துருப்பாங்க, நம்ம ரூட் எடுக்கணும். ட்ரிப்ளிகேட் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரை கியூப் பண்ணணும். சப் ட்ரிப்ளிகேட் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருக்கு கியூப் ரூட் எடுக்கணும். சரிங்களா? இது ரெண்டாவது கான்செப்ட். சரி, நம்ம மூணாவது கான்செப்ட் போகலாம். அடுத்து மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே 5 கான்செப்ட் இருக்கும். ஒரு கான்செப்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின், ரெண்டாவது கான்செப்ட் இந்த டூப்ளிகேட் ட்ரிப்ளிகேட் கொஸ்டின், மூணாவது கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன். வாட் இஸ் ப்ரொபோர்ஷன்? விகிதாச்சாரம். ப்ரொபோர்ஷன் தமிழ்ல விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். விகிதாச்சாரம்ல எத்தனை வகையான கான்செப்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வகையான கான்செப்ட் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன், மூன்றாவது விகிதாச்சாரம். தேர்ட் ப்ரொபோர்ஷன், அடுத்தது ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா? இது மாதிரி 2 கான்செப்ட் இருக்கு. தேர்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன, ஃபோர்த் ப்ரொபோர்ஷன்னா என்ன, ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். தேர்ட் ப்ரொபோர்ஷனை பொறுத்தவரை மொத்தம் இருக்கிற வேரியபிள், தேர்ட் ப்ரொபோர்ஷன்ல ABC 3 வேரியபிள் இருக்கும். தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ABC, இது தேர்ட் ப்ரொபோர்ஷனான வேரியபிள். ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ABCD. இதை வச்சு தான் நீங்க கண்டுபிடிக்கணும் கேட்டிருக்க கொஸ்டின் தேர்ட் ப்ரொபோர்ஷனா இல்ல ஃபோர்த் ப்ரொபோர்ஷனான்னு சொல்லி. ஓகேவா? சரி, இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் தேர்ட் ப்ரொபோர்ஷனா இருந்தா
நமக்கான ஃபார்முலா A/B ஈக்குவல் டு B/C. இந்த B 2 டைம் வரும் தேர்டு ப்ரொபோர்ஷனில். ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனாக இருந்தால் A/B ஈக்குவல் டு C/D அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ இதுக்கான கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது கொஸ்டின் பாருங்க, 2,4 இன் மூன்றாவது விகிதாச்சாரம் காண்க. இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். மூன்றாவது விகிதாச்சாரம் காண்க. Find the third proportion of 2,4. Find the third proportion of 2,4. இதோட ஆன்சர் அப்ப என்ன சொல்லலாம்? தேர்ட் ப்ரொபோர்ஷன் 2,4 தேர்ட் ப்ரொபோர்ஷன். இந்த 2 அப்படிங்கிறது அப்ப A, இந்த 4 அப்படிங்கிறது அப்போ B. தேர்ட் ப்ரொபோர்ஷன் C கேட்டிருக்காங்க. அப்போ 2/4 A/B இருக்குல்ல, 2/4. தென் B/C, C தான் கேட்குறாங்க. இப்போ இதில் எதாவது கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4. அப்போ 2 × 4, சியோட ஆன்சர் எவ்வளோ வருது? 8. இந்த கொஸ்டினோட ஆன்சர் 8. புரிஞ்சுதா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் இப்படி தான் நம்ம பண்ணணும். அதாவது கொஸ்டினில் விகிதாச்சாரம்ன்ற வார்த்தை வந்தாலே நமக்கு இதுக்கு மீனிங் என்னன்னு முதல் புரிஞ்சுக்கோங்க. A/B ஈக்குவல் டு B/C. இதுதான் விகிதாச்சாரத்துடைய மீனிங். ரெண்டு விகிதத்தை கனெக்ட் பண்ணோம்னா, சரிங்களா? சாரம் அப்படின்னா என்னது? ரெண்டு விஷயத்த கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் சாரம், வேற ஒன்றும் இல்லை, ப்ரொபோர்ஷன். இப்போ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில புக்கில் கொடுத்துருப்பாங்க. டபுள் இஸ்ட்டு போட்டு B/C. இப்படி கொடுத்தாலும் இப்படி கொடுத்தாலும் ரெண்டும் ஒன்று தான், நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ A/B டபுள் இஸ்ட்டு இதுதான் ப்ரொபோர்ஷன். C/Dனாலும் A/B ஈக்குவல் டு C/Dனாலும் ஒன்று தானே, ரெண்டும் காமன். இதை கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ இதுக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் பார்த்துருவோமா? 2, 4, 6 இன் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் காண்க. நான்காவது விகிதாச்சாரம் காண்க. டு ஃபைண்ட் தி ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 2,4,6. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்த உடனே ஒன்று கேட்டிருக்காங்களா? கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. இங்கே என்னெல்லாம் இருக்குது? 2 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்கா? அப்போ இது A, இது B, இது C, கேட்டிருக்கிறது D. 4 வேல்யூ இருக்குது. அப்போ நம்ம டைரெக்டாக எங்கே போயிடணும்? இந்த ஃபார்முலாவுக்கு வந்துடணும். A/B ஈக்குவல் டு C/D. இதில் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1 2s are 2, 3 2s are 6. 3 × 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12. ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன் 12. ஸோ இப்போ விகிதாச்சாரம்ன்ற கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இதுலேயும் இன்னும் ஒரு அடிஷ்னல் கான்செப்ட் இருக்குது, அதை நான் அப்படியே இதிலேயே சொல்லிடுறேன். விகிதாச்சாரத்திலேயே இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் இருக்குது. என்ன அப்படின்னா மீன் ப்ரொபோர்ஷன். ஃபஸ்ட்டு தேர்ட் ப்ரொபோர்ஷன் எழுதிக்கோங்க, ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் மீன் ப்ரொபோர்ஷன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மீன் ப்ரொபோர்ஷன் ஃபஸ்ட் நான் சொல்கிறத பேசிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் கொஸ்டின்ஸ்குள்ளேயே வரணும். வரிசையாக ஃபாலோ பண்ணிட்டுவாங்க. மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா பொது விகிதாச்சாரம். இன்னொரு பேர் பெருக்கு சராசரின்னு சொல்லலாம். அது ஜாமெட்ரிக் மீன். பெருக்கு சராசரினாலும் மீன் ப்ரொபோர்ஷன்னாலும் ஒன்று தான். இதுக்கான ஃபார்முலா என்னன்னா ரூட் ஆஃப் A × B. 2 நம்பரை பெருக்குனா ஸ்கொயர் ரூட். இதுவே வந்து கியூப் ரூட் ஆஃப் A × B × C. இப்போ நம்ம 3 நம்பரை பெருக்குனா கியூப் ரூட், சரிங்களா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். 4,9 கொஸ்டின் பாருங்க. டு ஃபைண்ட் தி மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப், கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. டு ஃபைண்ட் தி மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 4,9. 4 மற்றும் 9 பொது விகிதாச்சாரம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2 கொடுத்துருக்காங்களா, ஒன்று A இன்னொன்று B. கேட்டிருக்கிறது என்னது? மீன் ப்ரொபோர்ஷன். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 × 9. ஸோ ஆன்சர் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36. ஸோ ஆன்சர் 6. இவ்வளோதான். இப்போ ஒவ்வொரு மாடலுக்குமே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு தான் போகிறேன். ஃபஸ்ட்டு இதை முடிங்க. இதுவே உங்களுக்கு ஒரு 4-5 பேப்பர் வரும். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கிட்டத்தட்ட 2 வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன், இல்லை 3 வீடியோ போனாலும் சரி. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். முதல்ல நான் டாபிக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஏன்னா குரூப் 2க்குள்ளே மொத்தமாக முடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே போய்கிட்டே தான் இருக்கும் வரிசையாக. முடிச்சதுக்கப்புறம் இது வந்து இப்போ டாபிக் வைஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் குரூப் 4, குரூப் 2 திரும்ப நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பராக பார்க்க போகிறோம். இந்த 100 வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேப்பராக ஒர்க் அவுட் பண்ணலாம் என் கூட. ஏன்னா எல்லா டாப்பிக்கும் பார்த்துருப்போம். 25க்கு நம்ம எத்தனை போடுறோம், நம்மளே எவால்வேட் பண்ணிட்டே வரலாம்.
25க்கு ஒரு நாள் 20 போடுவீங்க, அடுத்த நாள் 21 ஆகும், 22 ஆகும், இல்லை திரும்ப 20 ஆகலாம். 2 டாபிக் புதுசாக வந்தால் தப்பு பண்ணலாம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நம்ம 25க்கு 25 கொண்டாந்து வச்சிருவோம். ஏன்னா அதுக்கப்புறம் எந்த எக்ஸாம் கேட்டாலும் சரி 25க்கு 25 தான் நம்ம டார்கெட். ஸோ அந்த ஃப்ளோவில் தான் நம்ம இருக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பாருங்க. அடுத்து 4th டைப் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் ரேஷியோ. இந்த கம்பைன்ட் ரேஷியோ அப்படிங்கிற மாடல் நமக்கு அதிகமாக கொஸ்டின் ஏரியாவில் வரக்கூடியது. ரேஷியோலேயே நம்ம அதிகமாக நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. கம்பைன்ட் ரேஷியோ கொஸ்டின் எப்படி இருக்குன்னு முதல் புரிஞ்சுக்கோங்க. A/B சின்ன கொஸ்டின் முதல் ஒன்று பார்க்கலாம். 3:2 மாடல் தெரிஞ்சாலும் நீங்கள் எழுதிடுவீங்க. B/C = 5:4 இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது கம்பைன் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த A/Bயவும் C/Dயவும் B/Cயவும் கம்பைன் பண்ணி A/B/C = என்ன இப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும்னா A/B 3:2, B/C 5:4. இப்போ இதோட ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோவில் இது இல்லை, 2வது ரோவில் இங்கே இடம் இல்லை. கட்டம்லாம் போட வேணாம், நான் உங்களுக்கு புரியறதுக்காக போட்டு காமிச்சிருக்கேன். சரியா? இந்த இங்கே இல்லை. இப்போது இதுக்கு ஃப்ரண்ட்டில் 3 இருக்குது, இதுக்கு பேக்கில் தானே ஆன்சர் இல்லை. இந்த 2வை அப்படியே காப்பி பண்ணிக்கணும். சரியா? இங்கே அது மாதிரி 5க்கு முன்னாடி 4 இருக்குது, பின்னாடி ஏதோ இல்லை. அப்போ 5 அப்படியே இங்கே காப்பி பண்ணணும். எதை காப்பி பண்ணணும்னு புரிஞ்சுக்கோங்க. ஹரிசாண்டலாக முன்னாடி இல்லை பின்னாடி தான் ஒன்று இருக்காது. அப்படி இங்கே எம்டியாக இருந்தால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை காப்பி பண்ணிக்கணும். இங்கே எம்டியாக இருந்தால் பின்னாடி இதை காப்பி பண்ணிக்கணும். இப்போது மல்டிப்ளை. 3 5s are 15, 2 5s are 10, 2 4s are 8, 15:10:8. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 15:10:8. ஒருவேளை இந்த கொஸ்டினை இப்படி கேட்காம இதே கொஸ்டின் சேம் கொஸ்டினை A/C என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்போ நம்ம இதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இது A இது C, அப்போ இதோட ஆன்சர் 15:8 அப்படின்னு எடுக்க தெரியணும். இதுக்கு பேர் கம்பைன்ட் ரேஷியோ. அதாவது பிரித்து கொடுத்துருப்பாங்க A/B தனியாக, B/C தனியாக, பட் A/B/C இதே மாதிரி இது கூட A/B B/C இருக்கா. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா C/Dவும் கொடுத்துட்டு A/B/C/D 4ஐயும் சேர்த்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டால் நம்ம இப்படி தான் பண்ணணும். இதுக்கு பேர் கம்பைன்ட் ரேஷியோ. சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்னும் ஒரு டைப் இருக்குது, அதுக்கு பேர் இன்வர்ஸ் ரேஷியோ. ஸோ இதெல்லாம் எழுதிக்கோங்க. இது இவ்வளோ தான் மொத்த மாடலே. நான் ஃபுல் கொஸ்டின் பேப்பரை பார்த்து தான் உங்களுக்கு இந்த மாடல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? இன்வர்ஸ் ரேஷியோ. இதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இன்வர்ஸ் ரேஷியோ இதை முடிச்சிட்டோம்னா இதுக்கு வந்து நிறையா மாடல் இருக்குமா. நான் சொல்கிற சிம்பிள் வே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இன்வர்ஸ் ரேஷியோவில் ரெண்டு ரேஷியோ கொடுக்குறாங்கன்னு வைங்க, A/B. இதோட இன்வர்ஸ் ரேஷியோ என்னன்னு கேட்டாங்கன்னா B/A. அவ்வளோதான் ஆன்சர். இதில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, ரேஷியோ அப்படிங்கிறது, விகிதம் அப்படிங்கிறது எப்பயுமே தலைகீழா, அதாவது பின்னத்தில் வராது. எப்படின்னா டினாமினேட்டரில் வராது. சரிங்களா? ரேஷியோங்கிறது ஒரு முழு எண்ணாக தான் இருக்குமே தவிர பின்னமாக இருக்காது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இதுக்கு தலைகீழ் விகிதம் இதோட ஆன்சர். இது எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா கேட்குறது என்ன கேட்குறாங்க, 1/A/1/Bன்னு கேட்குறாங்களா. ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா AB காமன். அப்போது இதை B-ஆல் பெருக்குவோம், இங்கே A-வால் பெருக்குவோம். ரெண்டுக்கும் காமன்னால இதை விட்டுட்டு ஆன்சர் B/Aன்னு எழுதுவோம். பட் இவ்வளோ பெரிய டேட்டா உங்களுக்கு தேவையா அப்படின்னா தேவையில்லை. A/B கொடுத்தா B/A பண்ண தெரிஞ்சால் முடிஞ்சது. சரிங்களா? சரி, அப்போது இதை யோசிச்சு பாருங்கள். A/B/C இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு இதுக்கு தலைகீழ் விகிதம் இன்வர்ஸ் ரேஷியோ அப்படின்னு கேட்குறாங்க. தலைகீழ் விகிதம் காண்க. அதை லெட்டர்லையும் கேட்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு இப்படி கேட்குறாங்க, 1/A 1/B 1/C = என்ன? இதான் கொஸ்டின். இப்படி கொடுத்தா என்ன பண்ணணும்? இதில் என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா, இதை மனப்பாடம் பண்ணிவிட்டு இதை சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா CBA மாற்றி எழுதிடுவாங்க. இங்கே நம்ம வந்து ABயை மாற்றி BAன்னு எழுதுறோம்ல, அது மாதிரி அதை மாற்றி அப்படி எழுதக்கூடாது. சரிங்களா? இதோட மீனிங் என்னன்னா, இந்த லாஜிக் யோசிங்க. நீங்கள் ABC எல்சிஎம் எடுத்தோம்னா மாறி வரும். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிட்டே வேணாம். இந்த மாதிரி தலைகீழ் விகிதம் கேட்குறாங்களா, நல்லா பாருங்கள். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் வேணும்னா இதை மட்டும் விட்டுருங்க. மற்றெல்லாம் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதை மட்டும் விட்டிங்கன்னா Bயும் C இருக்கா, BC = இது வேணும்னா இதை விட்டுறணும். மற்ற ரெண்டு என்ன இருக்குது, AC இருக்கா, AC. இப்போ எனக்கு C வேணும்னா இதை விட்டுருங்க. மற்ற ரெண்டு என்ன இருக்குது, AB இருக்கா. இதுதான் ஆன்சர். எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? எது தேவையோ அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. BC இதை க்ளோஸ் பண்ணிட்டா AB, இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா AB. ஓகே. ஸோ இந்த மாதிரி என்ன தேவையோ அதை தவிர மற்ற ரெண்டு எடுத்துக்கணும். அப்படி எடுத்தோம்னா இதுக்கு பேர் இன்வர்ஸ் ரேஷியோ. இது 5வது டைப். சரிங்களா? ஓகே. இதை தாண்டி நமக்கு 6வது டைப் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். 6th டைப் அப்ளிகேஷன், பயன்பாடுகள். சரிங்களா? 7th டைப் என்னன்னா
ஏஜஸ் வயது கணக்கு. இதுல 8th டைப் என்னன்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன். கலப்பு விகிதம். சரிங்களா? மொத்தம் 8 டைப் இருக்கு இதுல மொத்தம். சரிங்களா? வரிசையா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 8 டைப்புமே சொல்லியிருக்கேன். இதை முடிச்சுட்டு கான்செப்டை முடிச்சதுக்கப்புறம் வரிசையா 1 2 3 4 5 8 டைப் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்ன பார்த்தோம்? டைரக்ட் மெத்தட். சரிங்களா? டைரக்ட் ரேஷியோ, ரேஷியோவோட வடிவம். சரிங்களா? ஃபார்மட் ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது கான்செப்ட் என்ன பார்த்துருந்தோம்? டூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. இது ரெண்டாவது பார்த்தோம். மூணாவது கான்செப்ட் என்ன பார்த்தோம்னு பாருங்க. டூப்ளிகேட், ட்ரிப்ளிகேட். மூணாவது கான்செப்ட் ப்ரொபோஷன்னா என்னன்னு பார்த்துருப்போம். ப்ரொபோஷனில் 3rd ப்ரொபோஷன், 4th ப்ரொபோஷன். நாலாவது கான்செப்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா கம்பைன்ட் ரேஷியோ. அஞ்சாவது கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ரேஷியோ, தலைகீழ் விகிதம். இது கலப்பு விகிதம், இது தலைகீழ் விகிதம். 5. ஆறாவது கான்செப்ட் அப்ளிகேஷன், 7வது ஏஜஸ், 8வது மிக்சர் அண்ட் அலிகேஷன். இது ஃபுல்லாக முடிச்சோம்னா நமக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்ற டாபிக் முடியுது. இதில் நீங்கள் பேங்கிங், ரயில்வே போனீங்கன்னா இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் அப்படிங்கிறது 100% பார்க்கணும். நமக்கு இங்கே டிஎன்பிஎஸ்சிக்கு இது வரைக்கும் கேட்கல. ஒரு 20% உங்களுக்கு சொல்கிறேன். முதல் நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்குள்ளே எல்லா டாப்பிக்கையும் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் அட்வான்ஸ் லெவல் போகலாம். பேங்கிங், எஸ்எஸ்சிக்கெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இதை முடிச்சிருவோம். நான் ஃபஸ்ட்டு கொடுக்குற 100 வீடியோ டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட். இந்த 120 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கலாம். 121க்கு அப்புறம் ரயில்வே ஸ்டூடெண்ட், எஸ்எஸ்சி அவங்களுக்கானது. 120 வீடியோ தெளிவாக பாருங்கள், டிஎன்பிஎஸ்சிக்கு போதும். பட் எஸ்எஸ்சி ரயில்வே ஸ்டூடெண்ட்டும் இந்த 120 முடிச்சுட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். எல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம் அடுத்தடுத்து. சரிங்களா? ஏன்னா சில பேர் என் எஸ்எஸ்சி வேறு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். எஸ்எஸ்சி எடுப்போம், பட் இதை முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின்ஸ் அப்படியே பார்க்கலாமா? ஒரு 10 கொஸ்டின் இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். இப்போ நம்ம முடிச்ச கான்செப்ட் வச்சு நீங்களே ஆன்சர் சொல்லலாம். இருக்கு 7 மற்றும் 8இன் இருபடி விகிதம் என்ன? டைரக்ட் கொஸ்டினா. இருபடி விகிதம்னா என்னது? A:B அப்படின்னு கொடுத்தா இருபடி விகிதம் A² B². இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் என்னது? 7:8. அப்போ 7:8னா 7² 8². 7² 49, 8² 64. இப்போ 49 64 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். இதுக்கு பேர் இருபடி விகிதம். கொஸ்டின் நம்பர் 1. சரிங்களா? முதல் டைப்பை நல்லா பார்த்து நோட் பண்ணதுக்கப்புறம் கொஸ்டின்குள்ளே வாங்க. அப்போ தான் நல்லா புரியும். முப்படி மூல விகிதம் நல்லா புரிஞ்சுக்கணும். முப்படி மூல விகிதம், சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா 8:27. அதாவது A:Bன்னு கொடுத்தா கியூப் ரூட் ஆஃப் A கியூப் ரூட் ஆஃப் Bன்னு எடுப்போம். அப்போ இதோட ஆன்சர் கியூப் ரூட் ஆஃப் 8 கியூப் ரூட் ஆஃப் 27. 8 வந்து நம்ம கியூப் ரூட்டில் வெளியே எடுத்தோம்னா 2, 27 வெளியே எடுத்தோம்னா 3. இப்போ 2:3 இதோட சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஏன்னா 3 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுப்போமா? இப்போ இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா 8 நம்ம கியூப் ரூட்டுக்குள்ள எழுதணும்னு வைங்களேன். 2 × 2 × 2 கரெக்டா? இதுதான் 8. அதே மாதிரி 27 எழுதணும்னா 3 × 3 × 3. சரியா? கியூப் ரூட்னா 3 நம்பருக்கு ஒரு நம்பரை வெளியெடுக்கணும். இங்கே 3 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியெடுக்கணும். அப்போ 2:3 ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3. தங்க விகிதம். தங்க விகிதம் இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைரக்ட் ஒன் வேர்ட் 1:1.6. இது டைரக்ட் ஒன் வேர்ட். அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஸ்கூல் புக் டேட்டா. நான் உங்களுக்கு புக்கை ஷோ பண்ணி நடத்தும் போது புக்குக்குள்ளேருந்து ஷோ பண்ணுறேன். இது எங்கே இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா? டூ யூ நோ கோல்டன் ரேஷியோ. சரிங்களா? 1:1.6. கொஸ்டின் நம்பர் 4. 2:4:5. 4வது விகிதாச்சாரம். நல்லா கொஸ்டின் முதல் புரிஞ்சுக்கிட்டீங்களா? 4th ப்ரொபோர்ஷன். 4th ப்ரொபோர்ஷன் அப்படின்னா A:B = C:D. இதை நம்ம எப்படி பார்த்துருக்கோம்? A/B = C/D. இந்த இடத்துல கொஸ்டினில் பாருங்கள் 2 4 5 இருக்கா? அப்போ A வேல்யூ 2, B வேல்யூ 4, C வேல்யூ 5, D வேல்யூ என்ன? இதான் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா A வேல்யூ 2, B வேல்யூ 4, C வேல்யூ 5, D வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். 1 2s are 2, 2 2s are 4. இந்த 2ஐயும் இந்த 5ஐயும் பெருக்கணும். அப்போ D = 10. கொஸ்டின் நம்பர் 4 இது. கொஸ்டின் நம்பர் 5.
16, 32, 3இன் மூன்றாவது விகிதாச்சாரம். கொஸ்டின் நம்ம தான் அண்டர்லைன் பண்ணுங்க. தேர்டு ப்ரப்போர்ஷன், மூன்றாவது விகிதாச்சாரம் கேட்குறாங்க. ஏ கொடுத்துருக்கிறது 16, பி வந்து பார்த்தீங்கன்னா 32, 2 நம்பர் கொடுத்துருக்காங்களா. சி வந்து என்னன்னு கேட்குறாங்க. தேர்டு ப்ரப்போர்ஷனுக்கான ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? ஏ பை பி ஈக்குவல் டு பி பை சி. அப்போ 16/32 இஸ் ஈக்குவல் டு 32/C. இப்போ இதில் கேன்சல் பண்ணுங்க. 116 சார் 16, 216 சார் 32, 2 இங்கே மேலே 32, 232 சார் 64 ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். இது வந்து தேர்டு ப்ரப்போர்ஷன். இந்த ப்ரப்போர்ஷனை பொறுத்தவரை தேர்டு, ஃபோர்த்து, மீன் ப்ரப்போர்ஷன் 3 கான்செப்ட் பார்த்தோம். எல்லாத்துக்கும் ஒரு மாடல் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருந்தோம். கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, மறுபடியும் ஃபோர்த்து ப்ரப்போர்ஷன் எப்படி பண்ணலாம்? ஏ வேல்யூ என்னது? 3. பி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே பாருங்க 7. சி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 9. ஃபோர்த்து ப்ரப்போர்ஷன் அப்படின்னா ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டி. அப்போ 3/7 இஸ் ஈக்குவல் டு 9/D. இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்? 1 3 சார் 3, 3 3 சார் 9, 3 × 7. டி வேல்யூ எவ்வளோ ஆன்சர்? 21. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். A is to B 5:4, B is to C 7:3. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபார்மெட்டில் வருது? கம்பைன்ட் ரேஷியோ. சரிங்களா? அப்போ பாருங்க, A B C மொதல் இதை எடுத்து எழுதிக்கணும். என்ன கேட்டிருக்காங்களோ ஃபுல் டைம் எடுத்து எழுதியாச்சா? இப்போ இதுலேருந்து பாருங்க, A is to B எவ்வளோ சொல்கிறாங்க? 5:4. அப்போ 5 இங்கே 4. B is to C என்ன சொல்கிறாங்க? 7:3. ஓகேவா? இப்போது 2 இடத்துல நமக்கு வேல்யூ இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. அப்போ அந்த இடத்துல எதை காப்பி பண்ணணும் பாருங்கள். இங்கே 4 முன்னாடி 5 இருக்குது, பின்னாடி இல்லை. அப்போ 4 அப்படியே காப்பி பண்ணணுமா? இந்த 7 பின்னாடி 3 இருக்குது, முன்னாடி இல்லை. அப்போ இந்த 7 அப்படியே காப்பி பண்ணணும். 2 இப்போ இருக்கிறீங்கன்னா என்ன ஒரு ஆன்சர்? 35. 7 4 28, 4 3 12. இப்போ எல்லாமே ஏதாவது வாய்ப்பில் கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். கேன்சல் ஆகலைன்னா ஆன்சர் முடிஞ்சது. 35 28 12. ஸோ மொதல் வந்து எல்லா கான்செப்டையும் நான் உங்களுக்கு கிளியராக முடிச்சிடுறேன். கான்செப்டை முடிச்சதுக்கப்புறம் முடிஞ்ச வர ஸ்கூல் புக்ஸ் அமையும் இதில் கவர் பண்ணுறேன். சரிங்களா? எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு 120 டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்பர் சிஸ்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஸ்டின் ரிப்பீட் ஆகாது. சரிங்களா? அடுத்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா 121வது வீடியோ எல்லாமே எஸ்எஸ்சி கொஸ்டின். அதே நம்பர் சிஸ்டம் நம்ம பார்ட் 4 வரை போட்டிருந்தோம்னா நம்பர் சிஸ்டம் 5ன்னு போடுவேன். கொஸ்டின் வீடியோ நம்பர் 121. அந்த ஃபஸ்ட்டு 4 பார்க்காம 5வது வரக்கூடாது. அப்படி போனீங்கன்னா இன்னொரு 5 வீடியோ வரும். அந்த 5 முடிச்சிங்கன்னா அப் டு எஸ்எஸ்சி எக்ஸாம் வரை எழுதலாம். அது மாதிரி ஒரு 120 வீடியோ வரும் 2வது சைக்கிளில். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்பர் சிஸ்டம் 11லேருந்து இன்னொரு 5 பார்ட் போடுவேன். அது பேங்கிங் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு அப் டு பேங்கிங் வரை இந்த மேக்ஸ் நல்லா கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். 120ல் முதல் டிஎன்பிஎஸ்சியை முடிக்கிறேன். 120 வீடியோ கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் குரூப் 2 வர எல்லாத்தையும் 120க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறோம். எல்லாமே ஸ்கூல் புக்கும் இதுவும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ ஒரு 50 வீடியோ வரும். தென் 121லேருந்து எஸ்எஸ்சிக்கான அப்டேட்டு ஒரு 100 வீடியோ. அடுத்த ஒரு 100 வீடியோ பேங்கிங்கான அப்டேட்டு. மொத்தமே ஒரு 350 வீடியோவில் டாப் டு பாட்டம், அதாவது லோ லெவல்லேருந்து டாப் லெவல் வரை கம்ப்ளீட்டு. நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன எக்ஸாம் வேணால் எழுதலாம். யூபிஎஸ்சி சிசெட் எழுதலாம். ஏன்னா நான் அடுத்து 121க்கு அப்புறம் கொடுக்கக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்எஸ் அகர்வால். தென் அதுக்கடுத்து கொடுக்கக்கூட சைக்கிள் ஃபுல் அண்ட் ஃபுல் அரிஹண்ட். அப்படின்றப்போ நமக்கு டாபிக் அதே தான், கொஸ்டின் மாறிக்கிட்டே இருக்கும். அதுலேயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் மெயினாக பேங்கிங், எஸ்எஸ்சி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்கன்னா மொதல் 100 வீடியோ போதும். கரெக்டாக டிஎன்பிஎஸ்சி ஸ்கூல் புக் லெவலே முடியும். அதுக்கு மேலே நான் மேக்ஸ் நிறையா லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 121க்கு மேலே கண்டினியூ பண்ணுங்கள். அதை கண்டிப்பாக உங்களுக்கு ரயில்வே, பேங்கிங், எஸ்எஸ்சி எல்லாத்துக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா? ஸோ அது மாதிரி நான் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு சொன்னது தான். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் சரி, நம்ம வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் வரணும்னாலும் சரி, நீங்கள் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 26699743. அண்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல் அண்டு டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா மேக்ஸிமம் நான் போடக்கூடிய வீடியோஸ், லைவுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராமில் அவைலபிளாக இருக்கும். ER தங்கமுத்து IPS அகாடமி இதான் டெலகிராம் சேனல். அண்டு வாட்ஸ்அப் சேனல். சரிங்களா? ரெண்டுமே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்றேன். அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் இந்த 100 வீடியோ முடிகிறப்போ நம்ம அறிவியல் களஞ்சியம், சமூகவியல் களஞ்சியம் சொல்லி 2 புக் இருக்குது. ஸோ அந்த 2 புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 வீடியோ கம்ப்ளீட் ஆகிறப்போ யார் நான் கண்டினியூஸாக கொடுக்குற ஹோம்ஒர்க் கொஸ்டினுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க. இந்த 100 வீடியோ அனலைஸ் பண்ணி பார்த்து 100 வீடியோலையுமே ஒரு சில நேமை திரும்ப திரும்ப பார்க்குறேன்.
கண்டினியூஸாக எனக்கு கொடுக்குற எல்லா ஹோம்ஒர்க்கும் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு சின்ன கிஃப்ட் அந்த 2 புக்குமே நான் ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கேன் கடைசியாக 100 வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அறிவியல் களஞ்சியம் சமூக களஞ்சியம் புக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரை பார்த்து நான் கேட்குற ஹோம்ஒர்க் கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக பாருங்கள். இன்றைக்கி 4 வீடியோ பார்க்குறேன், திரும்ப 10 நாள் கழிச்சு பார்க்குறேன் அப்படின்னா வேஸ்ட்டு. ஒரு நாளைக்கு ½ படித்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும், அப்போ தான் பாஸ் பண்ண முடியும். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் கேட்குறீங்க ரேஷியோ வேணும், மென்சுரேஷன் 3D வேணும், எல்லாமே நான் கொடுப்பேன். பட் 1 by 1 கரெக்டாக வரும். உங்களுக்கு குரூப் 2க்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிருவேன். சரிங்களா? முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து எஸ்எஸ்சி ரயில்வே, சில பேர் எஸ்எஸ்சிக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்குமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுதான் பேஸு. இப்போ எஸ்எஸ்சிக்கு ரேஷியோனா டேரெக்டாக ரேஷியோவில் வந்து 6வது டைப் போக மாட்டாங்க. இந்த 5 டைப்புக்கு அப்புறம் 6வது ஒரு டைப் எக்ஸ்ட்ரா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த 6 டைப் பேஸ், அதை முடிக்காமல் வெளியே போகக்கூடாது. இப்போ இன்வெர்ஸ் ரேஷியோ A:B அதுக்கு ஆன்சர் B:A தான். நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதினாலும் அதே தான், ரயில்வே எக்ஸாம் எழுதினாலும் அதுதான், நீங்கள் பேங்கிங் எழுதினாலும் அதுதான், யூபிஎஸ்சியில் CSET எழுதினாலும் அதுதான். அதனால் எதையும் டிவேட் ஆகாதீங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பேஸு. ஏன்னா இருக்கிறதுலையே கம்மியான மார்க் கேட்கக்கூடிய எக்ஸாம் எதுனா டிஎன்பிஎஸ்சி. நீங்களே யோசிச்சு பாருங்கள், இருக்கிறதுலே கம்மியான மார்க் டிஎன்பிஎஸ்சி. எஸ்எஸ்சி போனீங்கன்னா 25 ஆப்டிடியூட் 25 ரீசனிங் 50 வந்துடுது. ஏன் யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் எடுத்தீங்கன்னா கூட 40 கொஸ்டின் மேக்ஸில் வருது. ஸோ அப்போ இருக்கிறதுலே கம்மியான மார்க் கேட்குறது டிஎன்பிஎஸ்சியில். அதனால் கம்மியான லெவலை தாண்டி கேட்க மாட்டாங்க. அந்த லெவல் நம்ம இது வரைக்கும் நடந்த ஒரு 20 வருஷ கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 இயர்ஸ் எல்லா கொஸ்டின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த டேட்டா சொல்லியிருக்கேன். 2010 கால்குலேட் பண்ணால் கூட ஒரு 14 வருஷ கொஸ்டின் பேப்பர். இதுக்குள்ளே எந்த லெவல்லாம் கேட்டுக்காங்களோ எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் 120க்கு மேலே போகிறப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங் ஸ்டூடெண்ட், யூபிஎஸ்சி, CSET ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே கொடுக்க போகிறேன். அது அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் போகணும். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு ஓகே. எஸ்எஸ்சி போட ஆரம்பிக்கும் போது சில பேர் எஸ்எஸ்சி, ரயில்வே, யூபிஎஸ்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் மேக்ஸ்னு தனி சேனல் கேட்குறாங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணலாம். அது அப்படி பண்ணாலும் 120 வீடியோ இந்த வீடியோ தான் உங்களுக்கு பேஸ். இதுக்கப்புறம் அங்கே வாங்க. ஏன்னா இதே 120 நான் மறுபடியும் கொடுத்தேன்னா எனக்கும் ஒரு 3 மாதம் 4 மாதம் டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. அதில் நம்ம என்ன பண்ணலாம், யூபிஎஸ்சி கொஸ்டின், எஸ்எஸ்சி கொஸ்டின், ரயில்வே கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். அப்போ நமக்கு அந்த ஐடியா கிடைக்கும். பேஸ் இதுதான், அதில் அட்வான்ஸாக எப்படி கேட்குறாங்க அதை நம்ம சால்வ் பண்ணி வேணால் கொண்டு போகலாம். அது நம்ம ஃபியூச்சரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த நம்பருக்கு ஒரு ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இல்லை நான் சொல்கிற மெத்தட் உங்களுக்கு புரியுது புரியலை வாட் எவர் இட் மேபி, உங்களோட என்ன ஒரு தாட்டாக இருந்தாலும் எனக்கு கீழே ஒரு சின்ன கமெண்ட்டில் 1 லைனில் கூட சொல்லுங்கள் போதும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் என் கூட இன்ட்ராக்ட் ஆகுறது அந்த கமெண்ட்டில் மட்டும்தான். அதை நீங்கள் சொல்ல நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கொடுக்க முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கிற இம்பாக்ட் லாஸ்ட் வரை இருக்க மாட்டேங்குது. நான் ஃபஸ்ட்டு இந்த மறுபடியும் நான் போட ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு ஆவரேஜ் வீடியோவில் நல்லா கமெண்ட் பண்ணீங்க, ஃபாலோ பண்ணீங்க, நிறைய பேர் ரிப்ளை ஆன்சரும் பண்ணியிருந்தீங்க. ஆனால் என்ன வேணும்னு கேட்டிருந்தீங்க. 2வது வீடியோ 3வது வீடியோ வர்றப்போ பாருங்கள் அப்படியே குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த கன்சிஸ்டண்ட்டை மட்டும் மாறாமல் இருங்க. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் இப்போ 100 பேர் ஸ்டார்ட் பண்ணால் 100 பேரும் பாஸ் பண்ணுவீங்க. அந்த கன்சிஸ்டன்சி மாறுது இல்லைங்களா? அப்போ தான் அந்த பாஸ் பர்சன்டேஜ், சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்குது. யாரெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறீங்களோ கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன். ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. 7 வரை நான் சால்வ் பண்ணியிருக்கேன்னா இப்போ உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் சேம் லாஜிக் 8 கொஸ்டின் நம்பர் 8 நோட் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 8 இதே மாடல் தான், ஈஸியான கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 9 இதுவுமே நம்ம ஃபார்மெட் தெரிஞ்சால் போதும், அப்படியே ஆன்சர் பண்ணலாம். ஃபார்மெட் நடத்துனால டைப் ஃபஸ்ட்டில் கொஸ்டின் நம்பர் 9, தென் கொஸ்டின் நம்பர் 10 போதும். இந்த 3 உங்களுக்கு ஹோம்ஒர்க். இப்போ நான் அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது 8லேருந்து ஆரம்பிப்பேன். 3 ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நான் மறுபடியும் செகண்ட் கிளாஸில் உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் முக்கியமான டாபிக். ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஏஜஸ் வரப்போகுது. இது ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏஜஸ் முடிச்சிடலாம். ஏஜஸ் முடிச்சிட்டோன்னா நம்ம மிக்ஸ் அண்ட் அலிகேஷனில் ஒரு 5 கொஸ்டின் பார்ப்போம். ஏன்னா அது வந்து நம்ம இது மாதிரி பைப்ஸ் மாதிரி நம்ம எப்படி டைம் அண்ட் ஒர்க் பார்த்துட்டு பைப்பை சும்மா டச் பண்ணிட்டு போனோம், அதே மாதிரி நம்ம எஸ்எஸ்சி ரயில்வே வரும்போது பைப்பை ஸ்ட்ராங் பண்ணுவோம், ட்ரெயின் கொஸ்டினை ஸ்ட்ராங் பண்ணுவோம், இது மாதிரி மிக்ஸ் அண்ட் அலிகேஷனை ஸ்ட்ராங் பண்ணுவோம். அது உள்ளே வந்துடும் திரும்ப. சரியா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லாருமே சக்ஸஸ் ஆவீங்க. வரக்கூடிய எக்ஸாமில் எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.